சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பினை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தற்பொழுது நிவாரணம் வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் விஜய் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்கள் என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில 26ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் காலை தனியாருக்கு சொந்தமான இடத்துல முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்துல அந்த பகுதியை சேர்ந்த 32 வயது மதிக்கத்தக்க ராம் பிரகாஷ், 40 வயதான ராமச்சந்திரன், 44 வயதான இனாசி முத்து, 35 வயதான பாண்டிதுரை என 5 பேர் உயிரிழந்தனர். இந்த துயரமான செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் இரங்கல் குறிப்பும் அதே போல குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியும் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டிருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் முறையான அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் இந்த செய்தி குறிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.